பிரதமர் மோடி நடுராத்திரி 11:45 மணிக்கு அவசரமா ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் இளைஞர்களுக்கு குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்டில் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போராடுகிற ஜென்சிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு ஃபார்மேட்டில் அவர் போட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி. நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், யாரையும் சும்மா விட மாட்டோம். நாளைக்கு கேபினெட்டில், அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய கேபினெட்டில் ஒரு முக்கிய முடிவு இருக்குன்னு நேற்று நடுராத்திரி 11:45க்கு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை முடித்து வைப்பதற்கான ஒரு அவசர கதியில் இந்த வேலையை செய்கிறார்களா? ஏன் இறங்கி வந்திருக்கிறது மோடி அரசு? வழக்கமாக ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமாவை கூட மாற்ற மாட்டோம், என்ன ஆனாலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம்னு பேசுறது தானே பாஜகவினுடைய பாணி. இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? எதை நோக்கி நகருகிறது இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள்? சோனம் வேக்சின் சர்க்கோ அல்லது அபிஜித் சேவை நினைத்தாலும் கூட இந்த கோரிக்கைகள், அது சார்ந்த விஷயங்கள், இந்த போராட்டங்கள் அதை டிஃப்யூஸ் பண்ண முடியுமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்றைக்கு நள்ளிரவு வழக்கமாக நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்றுகிறார், 8:30 மணிக்கு உரையாற்றுகிறார். இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை வந்தது 500,000 செல்லாதுன்னாரு டிமானிட்டைசேஷன். இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக இந்த இண்டி கூட்டணி கட்சிகள் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு இந்த டீலிமிடேஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்ட போது அவர் பேசுனதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி வழக்கமாக தானே உரையாற்றுவார்னா, இந்த மாதிரி அறிவிக்காமலே டக்குன்னு ஒரு உரை அப்படிங்கிறது வந்துருச்சு. நள்ளிரவு ஒரு 11:52 மணி நம்ம பிரதமருடைய அதை பார்ப்போம். நல்லா அவர் வழக்கமாக பிரதமர் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டதாக இருக்கும். அந்த கேமரா ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக அவர் பார்த்து டெக்னிக்கலாக பண்ணக்கூடியவர். நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக அந்த ஃபோன் ஃபார்மேட்டில் இப்படி வைடாக எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி நேராக வச்சு எடுக்கக்கூடியதான் பெரும்பாலும் இன்ஸ்டாகான் அந்த ஃபார்மேட்டாக இருக்கும். அந்த அதனுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டுக்கு பிரதமருடைய அந்த வீடியோவை பார்க்குறோம். ஏறத்தாழ ஒரு 2 நிமிடம் 50 வினாடிகள், 3 நிமிஷத்துக்கு 10 செகண்ட் குறைவு அப்படி ஓடக்கூடிய வீடியோ தான் அவர் போட்டிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணி மோர் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் பேப்பர் லீக்ஸ் டு கம் இன் டுமாரோஸ் கேபினெட். மிகப்பெரிய அளவுக்கு கட்டும் நடவடிக்கை, பேப்பர் லீக் அதாவது வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை நாங்கள் கொண்டு வருவோம், அதை நாளைய கேபினெட் மீட்டிங்கில் கொண்டு வருவதற்கான உத்தரவாதத்தை நான் வழங்குகிறேன் அப்படின்னு அவர் போட்டிருக்காப்புல. இந்த வீடியோ நேற்றுலேருந்து போட்டு என்ன வழக்கமாக இரவு அந்த நேரம்லாம் பிரேக்கிங் நியூஸ் இருக்கிற டைம் கிடையாது யூஸ்வலாக. நேற்றைக்கு அதற்கு பிறகு நேஷனல் மீடியாவிலேருந்து எல்லாரும் கிளம்பி அடித்து பிரதமர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறாருங்கிற மாதிரிலாம் ஓடிச்சு. ராகுல் காந்தி அவர்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு பதில் சொல்கிறார். மிஸ்டர் மோடி, அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிமாண்டிங் தர்மேந்திர பிரதான்ஸ் ரெசிக்னேஷன். நீங்கள் புதிய சட்டங்களை கொண்டு வாருங்கள், இனிமேல் யாரையும் சும்மா விடாதீர்கள், இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். அவர்களுடைய இன்டெலிஜென்ஸை இந்த மாதிரியான பரிதாபத்துக்குரிய நள்ளிரவு வீடியோக்களின் மூலமாக கலைத்து விடலாம் என நினைக்காதீர்கள். அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 1 சாக் பிரதான், பதவியை விட்டு உங்களுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீங்களாகவே நீக்க வேண்டும். 2வது, மாணவர்களை தாக்கிய இந்த போலீஸ் புருட்டாலிட்டி அப்படிங்கிற வகையில் மாணவர்களின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாகத்தான். 3வது, அப்பாலஜைஸ், நீங்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இளைஞர்களிடம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 3 தெளிவாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வீடியோ போட்டு கேபினெட்டு கூடி கேபினெட்டில் நாங்கள் பேசி அங்கேருந்து அப்படி செய்வோம் இப்படி செய்வோங்கிறதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பதிலுரை அளித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு வழியாக தொடர்ந்து பேசியதன் விளைவாக சோனம் வாங்சக் அவர்கள் தன்னுடைய அந்த உண்ணாநிலை நோன்பை முடித்து வைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பழச்சாறு கொடுத்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா அவர்களும் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்களும் அந்த நிறைவு செஞ்சுருக்காங்க. அந்த புகைப்படத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன விஷயங்கள் அவர் முன்வைத்தது அப்படிங்கிறது இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும்ங்கிறத தாண்டி போராடிய மாணவர்களின் மீது போடப்பட்ட வழக்குகள். ஏன்னா வெறுமனே இன்றைக்கு அது ஜந்தர் மந்தரில் மட்டுமல்ல, யாரை எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு என்ன கேஸ் போட்டாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கான ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. முதல்ல கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கைன்னு டெல்லி காவல்துறை சொன்னதே
உள்ளபடியே அவ்வளவுதான் இருக்கிறதா என்கிற கேள்வி வரும். நீங்கள் ஏதாவது ஒன்றுன்னா அதில் அந்த டிரான்ஸ்பரன்சி தொடக்கத்திலிருந்தே டெல்லி காவல்துறையிடம் மிஸ்ஸிங் ஆகி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இளைஞர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் முற்றுமுழுதாக வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையையும் சோனம் வாங்சக் அவர்கள் முன்வைத்தார். தன்னுடைய கோரிக்கைகளை பதிவு பண்ணிட்டு தான் அவர் அரசு உரையாடலுக்கு நகர்ந்து வருகிறது என்பது உரையாடலை நோக்கி நம்ம நகர்வதா சரியாக இருக்கும் என்கிற இடத்தில் அவர் தன்னுடைய உண்ணாநிலை நோன்பை முடித்துக் கொண்டார். விஷயம் என்னன்னா, அவர் எடுக்கக்கூடிய முடிவு சார்ந்ததாக இது இருக்கு, ஆனால் இல்லை. சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்டில் சோனம் வாங்சக் இணைந்து அவர் தன்னுடைய உண்ணா நோன்பின் மூலமாக நான் ஆதரவளிப்பதாக அறிவித்து அதை மேற்கொண்டாரே தவிர, அது சோனம் வாங்சக் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள் அப்படிங்கிறது கிடையாது. சிஜேபி இந்த 25-26 நாட்களாக அவர் இருந்த உண்ணா நோன்பின் காரணமாக 11 கிலோ உடல் எடை குறைந்திருக்கிறார். அவர் மிக மிக உடல் ரீதியிலாக ரொம்ப சோர்வாகவும் அயற்சியோடும் காணப்படுகிறார். அவர் முடித்து வைத்தது என்பது உள்ளபடியே நாங்களும் வரவேற்கிறோம். அவருடைய கோரிக்கைகளுக்கு இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் நம்பிக்கை ஏற்பட்டதன் காரணமாக இதை முடித்திருக்கிறார். உள்ளபடியே அவர் பூரண குணமடைய வேண்டும் இதிலிருந்து அப்படிங்கிறது தான் நாங்களும் விரும்புகிறோன்னு அவங்க தரப்பில் பதிவு பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வேறு ஒரு விதமாக எதிர்கட்சிகள் அவங்க அந்த லைம்லைட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்து அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. காந்தியினுடைய நினைவிடத்தில் போய் நாங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக அந்த இடத்துல நிற்க போகிறோம். காயம்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா உறுதுணையாக அந்த இடத்துல நின்று நாங்கள் அங்கிருந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு உயிரிழந்த மாணவர்கள் நீட்டின் காரணமாக இந்த நீட் கசிவு இதெல்லாம் சார்ந்த உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் எதிர்கட்சி எம்பிகள் ஒரு பெரிய டீம் கிளம்புறாங்க. அவங்கள அனுமதிக்கல, அப்புறம் அது பெரிய சிக்கலாது தள்ளுமுள்ளாது ரசாவாசமாது அதை தாண்டி அவங்க அங்கே போகிறாங்க, அஞ்சலி செலுத்துகிறார்கள். இதுக்கு நடுவில் காவல்துறையினருடைய இதை மீறினாங்கன்னுட்டு அது தனியாக போயிட்டுருக்கு. இவங்களில் எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆரை போட்டு அப்படியே வச்சுருந்து 5 வருஷம் கழித்து ரிமாண்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. அது வரைக்கும் இதே ஆட்சியை தொடர்கிற பட்சத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவர் போகிறாருன்னு வைங்களேன். இப்போ அடுத்து உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு போகிற அன்றைக்கி டெல்லி போலீஸ் நோட்டீஸ் விடும், உங்களின் மீது நீங்கள் தடையை மீறி காவல்துறையினரை தள்ளி கொண்டு உள்ளே போனதாக ஒரு வழக்கு இருக்கிறது, விசாரணைக்கு வருமாறு நாங்கள் ஆஜராக உடனடியாக உங்களுக்கு சம்மன் வழங்குகிறோம்னு அவர் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகிற அன்றைக்கி கூப்பிடுறதுக்கு எதுவும் எஃப்ஐஆரை வச்சுருப்பாங்களா நமக்கு தெரியல. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது தொடர்பாக இவங்க அடுத்த உரையாடல், எதிர்கட்சிகள் அந்த உரையாடலை நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கேட்குறாங்க. நீங்கள் கேபினெட்டை கூட்டுங்க, மீட்டிங் எடுங்க, யாரையாவது எடுங்க, மாற்றுங்க, போங்க, அது பிரச்சனை இல்லை. இதை நம்ம பேசி முடித்து வருவதற்குள்ளே கூட ஒருவேளை தர்மேந்திர பிரதான் பதவி அவருக்கு மட்டும் பறிக்காமல் கும்பலாக என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 10 அமைச்சர்களை மாற்றி துறையை மாற்றி போகிறோன்னு போட்டு விட்டாங்கன்னு இங்கே 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒன்றுன்னு இதுவும் போயிடலாம். அதிகபட்சமாக பிரதமர் மோடி கொடுக்குற ஹிண்ட்டை பார்த்தா இவங்க போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றின்னு அவங்களுக்கு கிரெடிட் போயிடக்கூடாதுன்னு இதை தள்ளி போடத்தான் அவர் பார்ப்பார். அதற்கு முன்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ இப்படியான விஷயங்கள் நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள் ஒரு செய்தி வரும்போது ஊடகங்கள் அவங்க போய் அங்கே நேற்றைக்கு ஜந்தர் போராடி கொண்டிருந்த சிஜேபியினுடைய நேஷனல் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் சௌரவ்தாஸ்ட்டை கேட்கும்போது அவர் சொல்கிறது, ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்றுக்கொண்டு செவிசாய்த்திருப்பதுங்கிறது சரியானது, ஒரு நியூட்ரல் வென்யூ அரசாங்கம் இருக்கிற இடம், அமைச்சர்களுடைய வீடு, இப்படியான இடத்துக்கு போனது சரியாக இருக்குன்னு தோணலை. கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அது இன்னும் கூட கொஞ்சம் சரியானதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் என்பதாக பதிவு பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் நடக்குதா, இந்த போராட்டம், இந்த போராடுகிறவர்களுக்கு மாற்று அல்லது அவங்கள முத்திரை குத்து நடந்துட்டு தான் இருக்குது. பாகிஸ்தான் கைக்கூலி அவங்க பணம் கொடுக்குறாங்க, சைனா கைக்கூலி இவங்க தான் பணம் கொடுத்தாங்க. அதுபோக ஜார்ஜ் சோரஸ் எவ்வளவு பணம் தான் வச்சுருக்காரு, யார் போராடினாலும் பூரா பேருக்கும் கொடுக்குறாராங்கிற கேள்வியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதை கண்டுபிடிச்சி அதனுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டிய பொறுப்பு, அதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கும்போது ஏன் இப்படி பேசுகிறாங்க நமக்கு தெரியல. ஸோ நேற்றைக்கு ஒரு பொதுநல வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்படுது. என்ன சொல்கிறாங்க, நேற்றைக்கு பேசியதே நான் அப்படியே சௌரதாசனுடைய பேச்சியை வாசிக்கிறேனே. டெல்லி ஹைகோர்ட்டில் திடீர்னு ஒருத்தர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒர்க்கராக இருக்கலாம், ஆனால் ஒரு ரேண்டம் பர்சன், ஒரு பொதுநலவாதி அப்படிங்கிற வகையில் பொதுநல வழக்கு போடுறாங்க. என்ஐஏ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதாவது தேசிய புலனாய்வு முகமை அவங்க உள்ள காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கு அதே போல் அங்கே ப்ரொட்டஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கூட இருக்கிறவங்க போகிறவங்க இவங்க எல்லாரையும் என்ஐஏ விசாரிக்கணும். எதுக்கு அப்படின்னா இது பப்ளிக் பொதுநல வழக்கு கிடையாது, பாஜக அவங்களுக்கான சாதகமான ஒரு
மனு, அதே போல் பார்த்தீங்கன்னா மோடி இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன், அமித்ஷா இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன், பாரதிய ஜனதா பார்ட்டி இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷனாக தான் இது எடுக்க முடியும். இது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் கிடையாது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் முழுமையான அவங்க மீதான மரியாதையோட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். இப்படியான மனுக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அரசியல் ஆயுதமாக கோர்ட்டுகளை, நீதிமன்றங்களை பயன்படுத்துவதற்கு இப்படியானவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், உங்களிடம் தவறான விஷயங்களை பதிவு செய்து அதன் மூலமாக டைரக்ஷன் வாங்கிட்டு உங்களை பயன்படுத்தியே இங்கு போராட்டக்காரர்களுக்கு எதிராக எங்கள் மீது முத்திரை குத்துவதற்கான வேலைகளையும் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான பொலிட்டிக்கல் கலர் கொண்டவங்களுக்கு அவங்க ஆர்டர்ஸை கேட்டு கன்வின்ஸ் பண்ணி வாங்குறாங்கன்னா அதுக்கு பின்னால் அவர்களுக்கு திட்டம் இருக்கலாம் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே இப்படியாக சோனம் வாங்சக்கை பிக்கப் பண்ணும்போது அவங்க சொன்னது, கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு அதனால நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களிடம் உத்தரவுகளை வாங்குவதன் மூலமாக அவர்கள் அவர்களுக்கான அரசியல் காரியங்களை அந்த செய்வாங்க அப்படிங்கிற வகையில் தான் அவருடைய பதிவு என்பது இருக்கிறது. ஸோ இப்போ இது ஒரு சைடாக ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு இரவு முழுக்க, நேற்றைக்கு டெல்லி காவல்துறை அவங்க விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அடிப்படையில் என்னென்னா, நேற்று முன்தினம் முழுக்க 2 நாளாக என்ன பரவச்சு, யார் எவர்னே முகம் தெரியாதவர்கள், அப்படி முகம் தெரியாமல் இருந்தவர்கள் பலரும் ஜந்தர் மந்தருக்கு உணவு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. அது நீங்கள் பல ஆப்ஸ் இருக்குது, உங்களுக்கான அந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நிறைய இருக்குது. அப்படியான ஆப்புகளில் ஜந்தர் மந்தர்னே போட்டு, ஜந்தர் மந்தரில் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவர்களுக்கு உணவு கொடுங்கள்னு முகவரியற்ற, திரும்ப யார் இருக்கானே தெரியாது, யார் போராடுறான்னு தெரியாது, அவங்க பேர் தெரியாது, ஆனால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள் அப்படின்னு இது ஒரு பேட்டர்னாக தெரிந்த உடனே பலரும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு சிஜேபி தரப்பிலிருந்தே போதுமான அளவுக்கு உணவு வந்துவிட்டது, இதற்கு மேலே யாரும் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டாம், பண்ணிங்கன்னா அந்த உணவு வீணாக போக வாய்ப்பு இருக்குது, வேண்டாம் என்று அவங்க ரெக்வஸ்ட் வைக்கக்கூடிய அளவுக்கு அது பரவுகிறது. நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சா அது அந்த இடத்துல அது ஒரு பொருளாதார சுழற்சிக்குள்ளேயும் நடந்திருக்குங்கன்னா, அரசாங்கம் என்ன சொல்கிறது, அதை சுற்றி உங்களுக்கு அங்கே அந்த கென்னட் லேன் அந்த சைடில் இருக்கக்கூடிய இடம், மற்ற கடைகள் எல்லாம் 6:30 மணிக்கு பிறகு யாரும் கடையை திறக்கக்கூடாது, எல்லா கடைகளும் மூட வேண்டும்னு அவங்களுடைய சங்கங்கள் வைத்திருப்பாங்க இல்லையா, வணிக அமைப்பு ரீதியிலாக. அந்த சங்கங்களின் மூலமாக நீங்கள் 6:30 மணிக்கு மேலே அங்கே கடை திறக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவை பரப்புகிறார்கள். அதைவிட முக்கியம், நேற்று இரவு வரைக்கும், நள்ளிரவு தாண்டியும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, ஜாமர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, ரிசீவ் ஆகுது, போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் நடந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஜாமர்களும் வைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியான திட்டத்தோடு நேற்றைக்கு இவர்களை இங்கிருந்து நகர்த்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும் கேள்வியாக எழுகிறது. இது ஒரு சைடு. ஸோ இப்படியான விஷயங்களை ஒரு பக்கம் வைத்து கவனத்தை திசை திருப்பும் உத்தியையும் செய்து கொண்டு எல்லா வகையிலும் பல்வேறு தரப்பினரிடம் பேசக்கூடிய இடத்திற்கு மோடி அரசாங்கம் இறங்கி வந்திருக்கிறது. மிக நிச்சயமாக தெருவுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள், இளைஞர்கள், அவங்க இதை இந்த மோடி அரசாங்கத்தை ஒருபடி இறங்கி வர செய்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிப்பார்கள். இருக்கிற சட்டத்தை, ஏற்கனவே கடுமையான சட்டம் இருக்குது, அதை இன்னும் கடுமையாக்குவதன் மூலமாக நம்பிக்கையை பெற்றுவிட முடியுமானா அதுக்கான கேள்வி வேறு. ஏன்னா நீங்கள் இருக்கிற சட்டங்களிலேயே உங்களால் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி தர முடிந்தது? நாங்கள் 10 பேரை கைது பண்ணியிருக்கோம்னு சிலர் பதிவு பண்ணுறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகு சுமார் 148 பேப்பர் லீக்ஸ் உள்ளிட்ட எக்ஸாம் மேனிப்புலேஷன், அது வேலைக்கான தேர்வாக இருக்கலாம், அதே போல் படிப்பதற்கான தேர்வாக இருக்கலாம், உயர்கல்விக்காக போட்டித் தேர்வுகளில் சுமார் 148 பேப்பர்ஸ் இது வரைக்கும் பேப்பர் லீக்கில் தொடங்கி இப்போ எக்ஸாம் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, தேர்வு முறைகேடுகள் நடந்திருக்கு. அப்படின்னா இதில் சிபிஐ மட்டுமே 18 வழக்குகளை விசாரித்திருக்கிறது. ஆனால் கன்விக்ஷன் 0 அப்படின்னா நாம் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? உங்களுக்கு அதற்கான அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்திருப்பீர்கள். இதுவரை யாருக்கும் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அது தவறே இல்லை என்கிற இடத்திலிருந்து நீங்கள் அதை பார்க்கிறீர்களா, அணுகுகிறீர்களா என்கிற கேள்விதான் வருகிறது. இப்போ அபிஜித் திப்கே உள்ளிட்டவர்களே இதை முடித்து வைத்துக் கொள்கிறோம் என்றாலும் கூட வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா இது ஒரு அமைப்பாக அல்லது இயக்கமாக ஒரு கோஆர்டினேட்டடாக அவங்க வரலைங்கிறது தான். அவர்கள் சேர்ந்து விட்டார்கள், ஒரு விதமான உணர்வோடு அமர்ந்து விட்டார்கள். அந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கு அரசு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். செய்வார்களாங்கிறது இருக்கிறது. இதில் வெற்றி தோல்வி என்பது அல்ல, இது இந்த நாட்டினுடைய இளைஞர்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.